பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இது தொடர்பாக மிக தெளிவாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, பாலஸ்தீனிய நிர்வாகம் தேசிய நோக்கத்தை வலுப்படுத்த வேண்டுமே தவிர இதுபோன்று மேற்கு கரையில் இருக்கக்கூடிய களத்தளபதிகளையும் சுதந்திர போராளிகளையும் கொன்றொழிப்பதில் கவனம் செலுத்தக்கூடாது, இது மாபெரும் தேசிய குற்றம் என்று அறிவித்திருக்கிறார்கள். தேசிய ரீதியாக நம்ம வெற்றி பெறணும்ன்றதை நினைங்க, அதை விட்டுவிட்டு ஏன் எங்க தளபதியை கொன்றொழித்து சுதந்திர தாகத்திற்கு வலு சேர்ப்பதை விட்டுவிட்டு சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதை ஏன் தடுக்க முனைகிறீர்கள் என்று காட்டமாக இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பதை நாம் இன்றைக்கு கவனிக்க முடியும். அந்த வீடியோவில் கடைசியாக வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை தான் நீங்க பார்க்குறீங்க. நாங்கள் ஒருபோதும் சரணடைய மாட்டோம். அரபியில ரொம்ப அழகாக அதை வெளியிட்டிருக்கிறாங்க. நாங்கள் ஒருபோதும் சரணடைய மாட்டோம், ஒன்றோ வெல்வோம் அல்லது செத்து மடிவோம் என்பதை மிக தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள். தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சிரியாவினுடைய பிரச்சனைக்குள்ள தலையை நுழைத்து முழுவதுமாக சிரியாவை அந்த கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்ததனுடைய பின்னணியில் இருந்திருப்பவர்கள் துருக்கி என்பது இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. துருக்கியினுடைய வெளிவிவகார அமைச்சர் வழங்கியிருக்கக்கூடிய பேட்டியில் என்ன சொல்றாருன்னா, HTS என்கிற தற்போது சிரியாவை கைப்பற்றி இருக்கக்கூடிய அமைப்பினுடைய அனைத்து முனைகளிலும் எங்களுடைய படைப்பிரிவு கவனம் செலுத்தியது. அவர்கள் எங்களிடம் கேட்காமல் எந்த மூவையும் எடுக்கல, எங்களோடு பேசிக்கொண்டுதான் அத்தனையும் செய்தார்கள். அதுதான் அவர்களுடைய வெற்றிக்கு மிக பெரும் காரணமாக அமைந்தது என்று இன்றைக்கு வெளிப்படையாக துருக்கியினுடைய வெளிவிவகார அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 435வது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளோடு தற்போது பேசுபொருளாக நிற்கக்கூடிய சிரியாவினுடைய இன்றைய நிலை என்ன என்பதையும் தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய செய்தியை பொறுத்தவரையில் காசாவினுடைய நிலவரம் என்பது இன்றைக்கு சற்று மாறுபட்டதாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக இன்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் சற்று முன்னால் ஒரு மகிழ்ச்சிகரமான வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோவை பொறுத்தவரையில் அந்த வீடியோவில் சொல்லப்படுகிற தகவல்களை தாண்டி கடைசியாக ஒரு வாசகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வாசகம் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்னவென்றால், எக்காரணம் கொண்டும் எக்காலத்திலும் சரணடைய மாட்டோம், ஒன்றோ போராடி ஜெயிப்போம், இல்லை என்றால் செத்து மடிவோம் என்கிற செய்தியைத்தான் அவர்கள் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதற்கான ஒரு முக்கியமான பின்னணி காரணம் இருக்கிறது. இன்றைக்கு நடைபெற்றதாக கூறப்படுகிற ஒரு தாக்குதல் வீடியோவை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வீடியோவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்கள் ஒரு ட்ரக்கில் கூட்டமாக அள்ளி போட்டு பிணங்களை எடுத்துக்கொண்டு செல்லுகிற காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. இந்த காட்சியை வெளியிட்டிருக்கக்கூடிய லீன் செய்தி சேவை இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு அடிக்குறிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய பன்றிகளை மொத்தமாக அள்ளிக்கொண்டு செல்லுகிற காட்சி என்கிற வாசகத்தை அதிலே அவர்கள் பயன்படுத்தி இருப்பதையும் இங்கே நாம் கவனிக்க வேண்டி இருக்கிறது. இந்த நிலையில என்ன நடக்கிறது காசாவில் என்பதை முழுமையாக பார்ப்போம். குறிப்பாக இன்றைக்கு நடைபெற்ற செய்திகளில் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் அப்பாவி பொதுமக்கள் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் இதுவரைக்கும் 55 சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 170க்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள், நிரந்தர ஊனமுற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக இராணுவத்தோடு இராணுவமாக ஒன் டு ஒன் மோதிக்கொண்டிருக்கிறது பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் இயக்கம். சுதந்திரத்திற்காக அவர்களுடைய இராணுவம் இஸ்ரேலோடு சண்டையிடுகிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை பொறுத்தவரையில் கோழைகள் பெட்டைகளாக எப்பொழுதுமே அப்பாவிகளை கொன்று குவிப்பதில் கவனமாக இருக்கிறார்கள். அப்பாவி பொதுமக்கள் மீதே தாக்குதல்களை நடத்துகிறார்களே தவிர பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரை நாங்கள் ஒரு நாளைக்கு இத்தனை பேரை கொன்று குவித்தோம் என்கிற பட்டியலை வெளியிட முடியாத அளவுக்கு அவர்களுடைய லட்சணம் இருப்பதை நாம் கவனிக்க முடியும். இந்த நிலையில தான் இன்றைக்கு
55 சகோதரர்கள் கொல்லப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டு 170க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு தைரல் பலாவில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் தைரல் பலாவினுடைய மேயர் கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. தைரல் பலாவினுடைய மேயர் தேர்தலில் ஜனநாயக ரீதியாக போட்டியிட்டு ஜனநாயக தேர்தலினூடாக மேயராக தேர்வு செய்யப்பட்டவர். ஒரு ஜனநாயக அமைப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தேர்தலை நடத்தி ஆட்சியை கைப்பற்றியிருந்தார்கள். அப்படி தேர்தலூடாக கைப்பற்றப்பட்ட ஆட்சியின் மேயராக செயல்பட்டவர் தான் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், சீனாவும் ரஷ்யாவும் தலையிட்டு பாலஸ்தீன அமைப்புகளை ஒற்றுமைப்படுத்தி இருந்தார்கள். பாலஸ்தீனத்தினுடைய PA பாலஸ்டைன் அத்தாரிட்டியை பொறுப்பிலே கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய யாசர் அரபாத்தினுடைய படைப்பிரிவுகள், யாசர் அரபாத் உருவாக்கிய ஃபத்தாஹ் இயக்கம், அதே நேரத்தில் காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராளிகள் என்று அத்தனை பேரும் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரு விதமான ஒற்றுமை உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த ஒற்றுமையை குலைக்கும் விதமாக இன்றைய தினம் பாலஸ்டைன் அத்தாரிட்டிக்கு பொறுப்பிலே இருக்கக்கூடிய ஃபத்தாஹ் அமைப்பினுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய பாலஸ்தீன போலீஸ் பிரிவு, அதாவது அவங்க ஜெனின்ல தான் இருப்பாங்க, ஜெனின், வெஸ்ட் பேங்க், ஜெருசலம் இந்த பகுதிகளில் இருப்பாங்க. அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய போலீஸ் பிரிவு பாலஸ்தீன விடுதலை சுதந்திர இயக்கத்தோடு இன்றைக்கு மோதல் நிலையை கடைபிடித்திருக்கிறார்கள். அந்த மோதல்ல பாலஸ்தீன போலீஸ் பிரிவு என்று அழைக்கப்படக்கூடிய ஃபத்தாஹ் அமைப்பினுடைய போலீசாருக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஜெனின் பட்டாலியனுக்கும் இடையிலே நடைபெற்ற மோதல்ல ஜெனின் பட்டாலியனுடைய ஒரு தளபதி கொல்லப்பட்டிருக்கிறார், ஷஹீதாகி இருக்கிறார் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இது பாலஸ்தீன மக்களுக்கு இடையில மட்டுமல்லாம பாலஸ்தீன ஆதரவாளர்கள் சர்வதேச சமூகத்தினருக்கு மத்தியிலும் மிக பெரும் கவலையை தோற்றுவித்திருக்கிறது. காரணம் என்னன்னா, முனாஃபிக்குத்தனமாக, நிஃபாக்குத்தனமாக, நயவஞ்சகத்தனமாக பாலஸ்டைன் அத்தாரிட்டி நடந்து கொள்கிறார்கள். அவர்கள் இப்படி நடந்திருக்க கூடாது. அவர்கள் ஏன் பாலஸ்தீனத்திற்காக போராடுகிற சுதந்திர போராளிகள் அமைப்போடு சண்டையிடுகிறார்கள் என்கிற கேள்விகள் தொடர்ந்து எழுப்பப்படுகிறது. நமக்கெல்லாம் தெரியும், இந்த போராட்டம் வெற்றி பெறுவதிலே ஏற்படக்கூடிய தடைகளை என்னன்னா, அங்கங்க இருக்கக்கூடிய இது போன்ற நயவஞ்சகர்கள், இது போன்ற முனாஃபிக்குகள், இடையிலே நின்று கொண்டு போராட்டத்தின் வீரியத்தை குறைப்பவர்களும் போராட்டத்தை நடத்த விடாமல் தடுப்பவர்களும் இவர்களாகத்தான் இருக்கிறார்கள். வல்ல ரஹ்மான் இவர்களுக்கு தண்டனை கொடுக்க இவர்களை பார்த்து கொள்ள போதுமானவன் என்பதை மட்டும்தான் நாம் இங்கே சொல்ல முடியும். இதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இது தொடர்பாக மிக தெளிவாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, பாலஸ்தீனிய நிர்வாகம் தேசிய நோக்கத்தை வலுப்படுத்த வேண்டுமே தவிர இதுபோன்று மேற்கு கரையில் இருக்கக்கூடிய களத்தளபதிகளையும் சுதந்திர போராளிகளையும் கொன்றொழிப்பதில் கவனம் செலுத்தக்கூடாது. இது மாபெரும் தேசிய குற்றம் என்று அறிவித்திருக்கிறார்கள். தேசிய ரீதியாக நம்ம வெற்றி பெறணும்ன்றதை நினைங்க. அதை விட்டுவிட்டு ஏன் எங்க தளபதியை கொன்றொழித்து சுதந்திர தாகத்திற்கு வலு சேர்ப்பதை விட்டுவிட்டு சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதை ஏன் தடுக்க முனைகிறீர்கள் என்று காட்டமாக இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பதை நாம் இன்றைக்கு கவனிக்க முடியும். இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு மாபெரும் தாக்குதல் செய்தியை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் வெளியிட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடியும். அந்த வீடியோவில் ஒரு சிறு பகுதி காட்சி தான் நீங்க பாக்குறீங்க. அவர்கள் தங்களுடைய ராணுவ சீருடையோடு நின்று இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள். மஃப்டில இல்ல, ராணுவ சீருடையோடு தான் இருக்கிறாங்க. அந்த வீடியோவில் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நீங்க இங்க பாக்குறீங்க. இந்த இடத்துல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ட்ரக் வண்டி நிற்பதை நீங்கள் கவனிக்க முடியும். இந்த ட்ரக்கை நீங்க பார்த்தீங்கன்னா இதிலே பல சடலங்கள் ஏற்றப்பட்டிருப்பதை நீங்கள் கவனிக்க முடியும். இந்த பகுதியை தேவையான நீங்க ஜூம் பண்ணி பார்த்துக்கிற முடியும். பல பிணங்கள் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய காட்சி இந்த ட்ரக்கிலே காட்டப்படுகிறது. இந்த இடத்துல நீங்க கவனிக்க முடியும், அந்த ட்ரக்குகள் அவங்க இழுத்துக்கிட்டு போகிற காட்சிகளும் பதிவாகி இருக்கிற அதே நேரத்தில் இங்க அவங்க வட்டம் போட்டு காட்டி இருக்கிறார்கள். பிணங்கள் கொத்து கொத்தாக அடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சி. அதே நேரத்தில் இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதலுடைய மிக முக்கியமான பகுதி இதுதான். இங்க நீங்க பார்க்கலாம், தாக்குதல் நடத்தப்படுவதற்கு முன்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் நிற்கக்கூடிய மொத்தமான காட்சி. இங்க நீங்க பாருங்க, அந்த சுத்தி நிறைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை
சேர்ந்தவர்கள் நிற்கிறார்கள். இந்த இடத்துல கொத்தாக நிற்கக்கூடிய காட்சியை நீங்க பார்க்கலாம். மொத்தமாக இன்றைக்கு ஒரே இடத்தில் சிக்கியவர்களை அலேக்காக அடித்து தூக்கி இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு படைப்பிரிவு என்பதுதான் இங்கே முக்கியமானது. இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், மொத்தமாக தூக்குகிற காட்சியை தான் அவங்க காட்டியிருக்கிறாங்க. இது ஆரம்பத்தில் அவர்கள் நிற்கக்கூடிய காட்சி. இந்த இடத்துல இங்க நீங்க பாருங்க, பிறகு இதே இடம் எப்படி இருக்குதுன்னு. இந்த இடத்துல பிணங்கள் மாத்திரம் இந்த வண்டிக்குள் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி பயங்கரமான ஒரு தாக்குதலை இன்றைக்கு நடத்தி இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள். ஒரே இடத்தில் நின்ற கொத்தாக மாட்டிக்கொண்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்களை ஜபாலியா முகாமுக்கு மேற்கு பகுதிகளில் கொன்றொழித்திருக்கிறார்கள். ஜபாலியாங்கிறது நார்த் காசாவில் இருக்குது. வடக்கு காசாவில் தான் 70 நாட்களுக்கு மேலாக சுற்றி வளைப்பு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. மொத்தமான தாக்குதல்களை பொதுமக்களை நோக்கி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு எதிரான ஒரு மொத்த தாக்குதல் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் தங்களுடைய யூனிஃபார்மோட வந்தே இந்த தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. களத்திலே மிக முக்கியமான படைப்பிரிவு இறக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சில நேரங்களில் இந்த மோட்டார் தாக்குதல்கள், ஷெல் தாக்குதல்கள் நடத்துறவங்க மஃப்டியில் வருவாங்க, வந்து கூட தாக்குதலை நடத்துவாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் எப்பொழுது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அபிஷியல் யூனிஃபார்மோட அபிஷியல் கிட்டோட களத்துக்கு வர்றாங்களோ அந்த நேரத்தில் ஒரு முக்கியமான படைப்பிரிவு தான் களத்திற்கு வருகிறது என்று அர்த்தம். பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய உயர்மட்ட தாக்குதல் பிரிவுகள் ஒன்றுதான் இதுல களமிறங்கி வச்சு செஞ்சிருக்கிறாங்கிறத புரிய முடிகிறது. அது பற்றிய மேலதிக தகவல்கள் வருகிற போது அவற்றையும் உங்களுக்கு மத்தியிலே நாம் கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோவில் கடைசியாக வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை தான் நீங்க பார்க்குறீங்க. நாங்கள் ஒருபோதும் சரணடைய மாட்டோம். அரபியில ரொம்ப அழகாக அதை வெளியிட்டிருக்கிறாங்க. நாங்கள் ஒருபோதும் சரணடைய மாட்டோம், ஒன்றோ வெல்வோம் அல்லது செத்து மடிவோம் என்பதை மிக தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு அவர்களுடைய கூட்டத்தை அழித்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய செய்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே எங்களுடைய நடவடிக்கையில் சரணடைதல் என்றொன்று கிடையாது. இஸ்ரேலை பொறுத்தவரை இன்றைக்கு ஒரு ஆண்டுகளை தாண்டி, ஒரு வருடமும் 3 மாதங்களை தாண்டி இந்த யுத்தத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எவ்வளவு நாட்கள் யுத்தத்தை செய்தாலும் நாங்கள் சரணடைவோம் என்று மாத்திரம் நினைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களோடு போராடி வெல்வோம், இல்லை என்றால் செத்து மடிவோம், அதுவும் எங்களுக்கு வெற்றியாக அமையும் என்பதை மிக தெளிவாக இன்றைக்கு அவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு அந்த செய்தி குறிப்பிலே சொல்லி இருக்கக்கூடியதையும் நாம் பார்க்க முடியும். எனவே பாலஸ்தீன சகோதரர்கள் தங்களுடைய உயிரை பணைய வைத்து தங்களுடைய சுதந்திர தேசத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். சுதந்திர தேச வெற்றிக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன சுதந்திர தேசம் அமைவதற்கான வாய்ப்புகளை முழுமூச்சாக உருவாக்குவதற்கு பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை தொடர்ந்து நம்ம பார்த்து வர்றோம். மறவாம அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். பிரார்த்தனை மாத்திரம்தான் நாம் செய்ய முடியும். அதை தாண்டி வேறு எதுவும் நம்மால் செய்ய முடியாது. எனவே அந்த மக்களுக்காக கையேந்த மறந்து விடாதீர்கள். நம்முடைய துஆக்கள் அந்த மக்களுக்கு மிக பெரும் உதவியாக, பேருதவியாக மாறும். சகோதரர்களை, ஒவ்வொரு தொழுகைகளிலும் மறக்காமல் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த நேரத்தில் சிரியாவில் என்ன நடக்கிறது, சிரியாவினுடைய செயல்பாடுகள் எப்படி போகிறது என்பது மிக முக்கியமான ஒன்றாக மாறி இருக்கிறது. சிரியாவில் கிளர்ச்சிப்படை ஆட்சியை கைப்பற்றியது. கிளர்ச்சிப்படை ஆட்சியை கைப்பற்றியவுடன் சிரியாவினுடைய அதிபராக செயல்பட்ட பஷர் அல் அசாத் நாட்டை விட்டு தப்பியோடி ரஷ்யாவிலே குடியேறி இருக்கிறார். இந்த நிலையில சிரியாவினுடைய ஆட்சியினுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி கொண்டு வளர்ந்து கொண்டு வரக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் கோலான் மலைக்குன்றுகளில் இருந்து ஆரம்பித்து உள்ளே நுழைந்து சிரியாவினுடைய பல பகுதிகளையும் கைப்பற்றி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு சிரியாவினுடைய புதிய அரசாங்கம் ஐநாவிலே ஒரு கம்ப்ளைனை, முறைப்பாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். எங்கள் பகுதிகளுக்குள் சட்டவிரோதமாக 1974 ஆண்டு ஐநா முன்னிலையில் போடப்பட்ட ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேல் தாக்குதல்களை முன்னெடுக்கிறது. எனவே அது நிறுத்தப்பட வேண்டும், இல்லை என்றால் வேறு விதமான விளைவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை குறிப்பிட்டு புதிய பிரதமர், சிரியாவினுடைய தற்காலிக பிரதமர் கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் ஐநாவுக்கு என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த புரட்சியின் பின்னணியில் உண்மையாகவே இருந்தவர்கள் யார்?
இந்த புரட்சிக்கு பின்னால ரஷ்யா இருந்ததா, அல்லது இந்த புரட்சிக்கு பின்பதாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருந்தனவா, அல்லது வேறு யாரும் இருந்தார்களா, அடுத்து என்ன நடக்க போகிறது என்கிற பல கேள்விகள் பலருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு அந்த கேள்விகளுக்கு ஓரளவுக்குண்டான பதில் கிடைத்திருக்கின்றது. குறிப்பாக இன்றைய தினம் துருக்கியினுடைய வெளிவிவகார அமைச்சர் NTVக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு பேட்டியிலே பல ரகசியங்களை போட்டுடைத்திருக்கிற செய்திகள் வெளியாகி இருப்பதை நாம் அவதானிக்க முடியும். துருக்கியினுடைய வெளிவிவகார அமைச்சர் வழங்கியிருக்கக்கூடிய பேட்டி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதில் அவர் பல முக்கியமான செய்திகளை சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிற செய்திகளுக்கும் நெதன்யாகு தற்போது பேசி வருகிற செய்திகளுக்கும் ஒரு நெருக்கம் இருப்பதை நாம் அவதானிக்க முடியும். என்ன நெருக்கம் இருக்குதுன்னு கேட்டால், ஏற்கனவே நெதன்யாகுக்கு எதிராக துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் அடிக்கடி ஒரு செய்தியை சொல்லி வந்தார். என்ன செய்தியை சொல்லி வந்தார்னா, தொடர்ந்தும் இஸ்ரேல், பாலஸ்தீனம், லெபனான், சிரியா என்று பல பகுதிகளில் தாக்குதலை விரிவுபடுத்திக் கொண்டே வருகிறது. இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும், நிறுத்தப்படாத பட்சத்தில் நாங்களும் உள்நுழைய வேண்டி வரலாம் என்கிற செய்திகளை அடிக்கடி துருக்கியினுடைய அதிபர் அர்துகான் சொல்லிக் கொண்டே வந்தார். இஸ்ரேலோடு நேருக்கு நேர் சந்திக்கிற நிலைமைகள் ஏற்படலாம் என்று அவர் பேசி வந்தார். கடந்த காலங்களில் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து ஒரு 3 அல்லது 4 தடவைகள் இதை அவர் பேசி இருக்கிறார். இந்த பேச்சுக்கள் எல்லாம் அரசியல் ரீதியாகத்தான் அவர் பேசுகிறார் என்கிற ஒரு பார்வையை உண்டாக்கி இருந்த நிலையில இன்றைக்கு துருக்கியினுடைய வெளிவிவகார அமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகள் இல்லை, அது அரசியல் ரீதியிலான பேச்சு மாத்திரமல்ல, ஒரு எச்சரிக்கையும் கூட என்பதை புடம்போட்டு காட்டியிருப்பதாக பார்க்க முடிகிறது. குறிப்பாக இன்றைக்கு சிரியாவுக்குள்ள நடத்தப்படுகிற இஸ்ரேலுடைய தாக்குதல்களுக்கு மிக பெரும் கண்டனத்தை துருக்கி தெரிவித்திருக்கிறது. இங்க ஒன்ன கவனிச்சுக்கிறங்க, துருக்கி இஸ்ரேல் இந்த ரெண்டுக்கும் இடையில சர்வதேச மட்டத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. என்ன ஒற்றுமை இருக்கிறதுன்னு கேட்டா, இஸ்ரேலுக்கு ஆதரவாக மேற்கு நாடுகள் இருக்கிறார்கள். அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், மேற்கு நாடுகள் எல்லாமே இருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக. அதே நேரத்தில் துருக்கியை பொறுத்தவரையில துருக்கி நேட்டோ அமைப்பிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடு. குறிப்பாக நேட்டோ அமைப்பிலே இருக்கக்கூடிய ராணுவ பலம் பொருந்திய அமெரிக்காவுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான நாடு தான் டர்க்கி. சொந்தமாக ட்ரோன்களை தயாரிப்பவர்கள், சொந்தமாக தாக்குதல் விமானங்களை தயாரிக்கிறார்கள், சொந்தமாக பல ஆயுதங்களை தயாரிக்கிறவர்கள், ராணுவ பலம் கொண்டவர்கள். என்னைக்காவது ஒரு நாள் தாங்கள் இழந்த ஒட்டோமான் கலிஃபேட்டை, உஸ்மானிய கிலாபத்தை அடைந்தே தீர வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பவர்கள் துருக்கியர்கள். துருக்கியினுடைய வரலாற்றை பார்த்தாலே தெரியும். துருக்கியினுடைய பழம்பெரும் கனவு என்னன்னு பார்த்தாலே, நாங்கள் என்றைக்காவது இழந்த ஒட்டோமான் கலிஃபேட்டை அடைய வேண்டும், எங்களுக்கு கீழால் மத்திய கிழக்கு இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறவர்கள். மத்திய கிழக்கின் தலைமையகமாக துருக்கி தான் இருக்க வேண்டும் என்பதை பல 100 ஆண்டுகளாக ஆசை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். இழந்த மரியாதையை பெற்றெடுப்பதே தங்களுடைய நோக்கம் என்பதுதான் துருக்கியர்களுடைய ஆசை அவாவாக இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சிரியாவினுடைய பிரச்சனைக்குள்ள தலையை நுழைத்து முழுவதுமாக சிரியாவை அந்த கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்ததனுடைய பின்னணியில் இருந்திருப்பவர்கள் துருக்கி என்பது இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. துருக்கியினுடைய வெளிவிவகார அமைச்சர் வழங்கி இருக்கக்கூடிய பேட்டியில் என்ன சொல்றாருன்னா, HTS என்கிற தற்போது சிரியாவை கைப்பற்றி இருக்கக்கூடிய அமைப்பினுடைய அனைத்து முனைகளிலும் எங்களுடைய படைப்பிரிவு கவனம் செலுத்தியது. அவர்கள் எங்களிடம் கேட்காமல் எந்த மூவையும் எடுக்கல, எங்களோடு பேசிக்கொண்டுதான் அத்தனையும் செய்தார்கள். அதுதான் அவர்களுடைய வெற்றிக்கு மிக பெரும் காரணமாக அமைந்தது என்று இன்றைக்கு வெளிப்படையாக துருக்கியினுடைய வெளிவிவகார அமைச்சர் சொல்லி இருக்கிறார். ஏற்கனவே நமக்கெல்லாம் தெரியும், இந்த தாக்குதலை பொறுத்தவரையில திடீரென்று அவர்கள் ஒவ்வொரு அலப்போவை கைப்பற்றுதாங்க. அலப்போவுக்கு பிறகு ஹிம்ஸ் கைப்பற்றப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு நகரமாக அந்த சருன்னு விழுகுது. வித்தின் 1 வீக்குக்குள்ள சிரியா முழுவதுமாக அந்த கண்ட்ரோலுக்கு வந்ததற்கான மிக முக்கியமான காரணம், சிரியாவினுடைய ராணுவம் எதிர்த்தாக்குதல்களை நடத்தவில்லை. சிரியாவினுடைய ராணுவம் கண்ட்ரோலுக்குள்ள இருந்தாங்க, விட்டு கொடுத்து கொண்டே இருந்தார்கள். சிரியாவினுடைய ராணுவத்தை விட்டு கொடுப்பு செய்வதற்கு தூண்டியது யார்? சிரியாவினுடைய ராணுவத்தோடு ஆல்ரெடி பேச்சுவார்த்தைகளை நடத்தியது யார்? சிரியாவினுடைய ராணுவம் இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது யார் என்கிற கேள்விகளுக்கு
பதிலாக இன்றைக்கு துருக்கி சொல்லி இருக்கக்கூடிய பதில் என்னன்னா, நாங்கள் தான் அதையெல்லாம் செய்தோம். சிரியாவினுடைய ராணுவத்தை கண்ட்ரோலுக்குள்ள வச்சோம். சிரியாவினுடைய ராணுவம் என்ன செய்யணும்ங்கிறத தொடர்ந்து நாங்கள் அவர்களுக்கு அறிவுறுத்தி கொண்டே இருந்தோம். அதே போன்று HTS எப்படி முன்னேற வேண்டும் என்பதையும் நாங்கள் அறிவுறுத்தி கொண்டே இருந்தோம். அந்த அடிப்படையில் HTS முன்னேறி கொண்டே இருந்தார்கள். சிரியாவினுடைய ராணுவம், அசாதினுடைய படைப்பிரிவு பின்வாங்கிக் கொண்டே இருந்தார்கள். அப்படியே நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கிற நேரத்தில் ஈரானை தலையிட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டோம். ஈரானுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமனி வழங்கி இருக்கக்கூடிய பேட்டியில் என்ன சொல்றாருன்னா, நாங்க இதுக்கு பல நாட்களுக்கு முன்பதாகவே அசாதுக்கு சொல்லிட்டோம், ஒரு சூழ்ச்சி நடக்குது, உங்களை வீழ்த்த போறாங்கிறத சொல்லிட்டோம், அசாதினுடைய படை கணக்கில் எடுக்கவில்லை என்று சொல்லி இருந்தார். அது இப்பொழுது உண்மை என்று தெரிகிறது. ஏன் கணக்கில் எடுக்கலன்னா, அவர்களுடைய உளவுத்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. உளவுத்துறை தான் ஆல்ரெடி நாங்க துருக்கி சொல்றதை கேட்போம்ங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்கல்ல. அதனால உளவுத்துறைக்கு வந்த தகவலை கூட உளவுத்துறை உதாசீனம் செய்து கொண்டது. ஏன்னா துருக்கி சொல்லிட்டாங்க, நம்ம அசாது வீழ்வதற்கு காரணமாக நம்மளும் இருக்கணும், துருக்கி நம்மை காப்பாற்றும். அதனாலவோ என்னவோ இப்ப நீங்க பார்க்கலாம், இதுவரைக்கும் சிரியாவினுடைய ராணுவத்தின் மீது எந்த ஆக்ஷனையும் HTS எடுக்கவில்லை. சிரியாவினுடைய ராணுவ தளபதிகள் யாரையுமே கைது செய்யவில்லை. குறிப்பாக அசாதினுடைய கவர்மெண்ட்ல அமைச்சர்களாக இருந்தாங்களா இல்லையா, அப்படி அமைச்சர்களாக இருந்தவர்களோடு நெக்ஸ்ட் வீக் ஒரு மீட்டிங் இருக்குது. இப்ப நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய அமைச்சர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு மீட்டிங். என்ன மீட்டிங் கேட்டா, இதுவரைக்கும் எப்படி கவர்மெண்ட்டை கொண்டு போனீங்க, இனி நாங்க எப்படி கொண்டு போகணும், உங்க அனுபவங்கள் இருந்தா தாங்க, எங்க அனுபவங்கள் இப்படித்தான் இருக்குது என்பதை பகிர்ந்து கொண்டு செயல்படுவோம் என்கிற இடத்துக்கு ஏன் வர்றாங்கன்னு சொன்னா, எல்லாமே பக்கா ப்ரீ பிளானாக துருக்கி கொடுத்த பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதை வெளிப்படையாக இன்றைக்கு துருக்கியினுடைய வெளிவிவகார அமைச்சர் சொல்லி இருப்பது மட்டுமல்லாமல் ரஷ்யாவையும் இதிலே ஒட்டுமொத்தமாக தலையிட வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். ரஷ்யாவும் இதிலே தலையிடாமல் இருந்துவிட்டது. அதனால தான் ரஷ்யா சில தாக்குதல்களை நடத்திட்டு அப்படியே பின்வாங்கிட்டாங்க. பின்வாங்கினவங்க டோட்டலா பின்வாங்கிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இப்பொழுது துருக்கியினுடைய அந்த கண்ட்ரோலுக்குள்ள போயிடுச்சு. துருக்கி சொல்லி முடிய ஏன் ரஷ்யா கேட்குது என்கிற ஒரு கேள்வி எழலாம்ல. துருக்கி சொன்னா இப்ப ரஷ்யா கேட்டு தான் ஆகணும். ஏன் கேட்டாகணும்னு கேட்டா, ஆல்ரெடி உக்ரைனோட வார் நடக்கும் போது துருக்கி அமைதியாக இருப்பதே ரஷ்யாவுக்கு பெரிய நிம்மதி. துருக்கியும் உக்ரைன் பக்கம் சாஞ்சிட்டாங்கன்னு சொன்னா ரஷ்யாவுக்கு அது பெரிய பின்னடைவாக மாறிடும். எனவே அந்த இடத்தில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக துருக்கி நிற்பதால் இந்த இடத்துல துருக்கிக்கு ஆதரவாக ரஷ்யா இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும். அதே போன்று துருக்கியை பகைத்துக் கொள்ள வேண்டியது இல்லை. கொள்கை அளவில், ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் அளவில் நமக்கு சாதகமானவங்க தான் துருக்கி என்கிற அடிப்படையில் ஈரானும் சைலண்ட் ஆகி இருக்கிறாங்க என்பதை இவருடைய பேட்டியிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இவர் இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்றாரு. என்ன செய்தியை சொல்றாருன்னா, இப்ப இஸ்ரேல் நிறைய ராணுவத்தினுடைய தளவாடங்களை அழிக்கிறாங்களே, 15 கப்பலுக்கு மேல அழிச்சிட்டாங்க. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ராணுவத்தினுடைய விமானங்கள், விமான தளங்கள் எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே. அந்த அழிக்கிறதுக்காக அவங்க சொல்லக்கூடிய காரணம், எதிர்காலத்தில் சிரியா எங்க மேல அட்டாக் பண்ணக்கூடும், அதனால தான் நாங்கள் அழிக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க என்று கேட்கும்போது அவர் லாஜிக்கலி ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, அசாத் இருக்கிற வரைக்கும் இஸ்ரேலுக்கு எதிராக அட்டாக் பண்ணினாரா என்று கேட்கிறாங்க. இவ்வளவு ஆயுதத்தை வச்சிருந்தார்ல, அசாத் அட்டாக் பண்ணினாரா என்று கேட்கும்போது இல்லை. அசாத் ஏன் அட்டாக் பண்ணலங்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அசாதுக்கும் சிரியாவினுடைய அதிபராக இருந்த அசாதுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு எக்ரிமெண்ட் டீல் ஒன்று அவர்களுக்கு மத்தியிலே இருந்தது. அந்த டீல் ரகசியமான டீல். நான் ஒன்னு அடிக்க மாட்டேன், நீ என்ன அடிக்க கூடாதுங்கிற மாதிரியான ஒரு டீல் இருந்தது. அதனால தான் இவ்வளவு ஆயுதங்கள் இருந்தும் இஸ்ரேலுக்கு எதிராக சிரியாவினுடைய ராணுவம் எந்த தாக்குதலையும் நடத்தவில்லை. இந்த கேள்வி பன்னெடுங்காலமாக எல்லாருக்குமே இருந்த கேள்விதான். ஏன்னா இந்த ஹிஸ்புல்லாக்களுக்கு மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஹிஸ்புல்லாக்களை தாண்டி போய் சிரியாவுக்குள்ள பல தாக்குதல்களை நடத்தினாங்க. சிரியாவுக்குள்ள ஈரானுடைய தளத்தை தாக்குதல் நடத்தியதற்காக ஈரான் இஸ்ரேலை தாக்கினாங்க. ஆனா எந்த சந்தர்ப்பத்திலுமே சிரியா இஸ்ரேலை தாக்கவில்லை. சிரியா இஸ்ரேலை ஏன் தாக்கவில்லை என்பதற்கு இவர் என்ன பதில் சொல்றாருன்னா, அவங்க தாக்க மாட்டாங்க, ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சு, நீ என்ன செஞ்சாலும் நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன், ஆனா நீ என்ன எதுவும் செய்யாம இருந்துக்கங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் இருந்தது. இவ்வளவு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு அவர் அதனால தான் ஒன்றும் பேசாம இருந்தார் என்கிற ஒரு ரகசியத்தையும் இன்றைக்கு அவர் போட்டு உடைத்திருப்பது மட்டுமல்லாமல் 2 நாட்களுக்கு முன்பதாக துருக்கியினுடைய உளவுத்துறை தலைவர் இப்ராஹிம் ஹலீன் ஜோர்தான்ல
அகபாவில் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் கலந்து கொண்டார் என்கிற செய்தியும் வெளியாக இருக்கிறது. அந்த மீட்டிங்கில் கத்தார் சார்பாகவும் துருக்கி சார்பாகவும் பல முக்கியஸ்தர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். கத்தார் இந்த இடத்துல கத்தாரை ஏன் உள்ள எடுக்கிறாங்கன்னு சொன்னால், அமெரிக்கா போன்ற வல்லாதிக்க நாடுகள் தலையிட்டு விடக்கூடாது என்பதற்காக கத்தார் வழியாக அமெரிக்காவோட டீல் பண்ணுகிற வேலையை துருக்கி பண்ணி கொண்டிருக்குது. நாங்கள் சேஃப்கார்ட் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க என்கிற செய்திகளைத்தான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கும் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் அங்க இருக்கக்கூடிய குர்துகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் எஸ்டிஎஸ்க்கும் குர்துகளுக்கும் இடையில சண்டை நடைபெற்று வருகிறது. அந்த சண்டையை நிறுத்துவதற்கான முனைப்புகளை அமெரிக்காவோடு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் வெளிவிவகார அமைச்சர் இன்றைக்கு சொல்லி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். எனவே இந்த சிரியாவினுடைய விவகாரத்தில் வெளிப்படையாக தெரிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, மொத்தமாக சிரியாவை கழுவி ஊத்தி இருக்கிறது துருக்கி என்று தெரியுது. துருக்கியினுடைய வெளிவிவகார அமைச்சர் அதை வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு. அவங்களாக வெளிப்படையாக சொல்லாத வரைக்கும் நம்ம அதை உணர்ந்தாலும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு செய்தியை பொறுத்தவரையில் அவங்க வெளிப்படையாக நாங்கள் தான் என்று சொல்லணும், அறிவிக்கணும், அல்லது அறிவிப்பதற்குரிய முகாந்திரம் இருக்கணும். இன்னைக்கு வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க, முழுவதுமாக அசாதை கவிழ்த்தது நாங்கள் தான். கவிழ்த்தது மட்டுமல்லாமல் அவர் தப்பி ரஷ்யாவுக்கு போயிட்டாரு. நாட்டுக்குள்ளே இப்போ அடுத்த கட்ட முனைப்புகளை எல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எனவே நாட்டை அமைதிப்படுத்துவதுதான் எங்களுடைய நோக்கம் என்று சொன்னதோடு நிறுத்தாம எக்ஸ்ட்ரா உண்டு என்ன சொல்லியிருக்கிறார்னு கேட்டால், இஸ்ரேல் அடங்க வேண்டும். ஏற்கனவே காசாவில் அவர்கள் அநியாயத்துக்கு மேல் அநியாயம் செய்து கொண்டு வருகிறார்கள். நாங்கள் முறைப்படி அந்த அநியாயங்களை எதிர்கொள்வதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சிரியாவுக்குள்ள தொடர்ந்து தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறார். இந்த நேரத்தில் ஏற்கனவே பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு செய்தியை சொல்லியிருந்தாரு, நாங்கள் 7 நாடுகளோட 7 பகுதிகளில் சண்டைகளை போட்டுக்கிட்டு இருக்கிறோம், 8வது ஒரு இடத்திலும் சண்டையிட வேண்டி வரும் என்று ஒரு செய்தியை சொல்லியிருந்தார். அந்த 8வது இடம் ஜோர்தானாக இருக்கலாம் என்று அத்தனை பேரும் பல ஆய்வாளர்களும் சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் அது ஜோர்தானாக இருக்க வாய்ப்பில்லை. சிரியாவை மையமாக கொண்டு துருக்கியோடு தான் அந்த யுத்தம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்று தற்போது மர்வான் பிஷாரா போன்ற ஆய்வாளர்கள் பேசுகிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. சர்வதேச வல்லுனர், சர்வதேச இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்பந்தமாக பல விவகாரங்களை அலசி ஆராயக்கூடிய ஒரு ஆய்வாளர், அவரும் இன்றைக்கு என்ன சொல்றாருன்னு கேட்டா, துருக்கி களமிறங்கி அடிக்க வாய்ப்பு இருக்கிறது சிரியாவிலே. சிரியாவை மையமாக கொண்டு இஸ்ரேலோடு துருக்கி இஸ்ரேல் வார் ஒன்று வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறது. அப்படி ஒரு வார் வருமாக இருந்தால் மீண்டும் இஸ்ரேலுக்கு எதிராக களத்திற்கு ஹிஸ்புல்லாக்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஹிஸ்புல்லாக்கள் வந்தார்கள் என்றால் கண்டிப்பாக இதை பயன்படுத்தி ஈரான் நேரடியாகவே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒரு வாய்ப்பு வருவாக இருந்தால் துருக்கி நினைக்கிற மாதிரி உடனடியாக அவங்க மத்திய கிழக்கினுடைய லீடர் என்கிற இடத்துக்கு வரலன்னா கூட மத்திய கிழக்கில் பல பகுதிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துடுவாங்க. இப்போவே நம்ம பார்க்கலாம், ஒரு ஈரானுங்கிறது ஒரு மாபெரும் வல்லரசாக இருந்தாலும் துருக்கியோட இணங்கி போகிறாங்க. துருக்கியோட எதிர்த்து நிற்காம ஓகே நாங்கள் சிரியாவிலிருந்து ஒதுங்கிக்கிறோம், நீங்கள் பார்த்துக்கிறங்க என்று இதுவரைக்கும் சிரியா ஈரானுடைய அண்ட கண்ட்ரோலில் இருந்த நிலை மாறி தற்போது துருக்கியினுடைய அண்ட கண்ட்ரோலுக்கு வந்திருக்கிறது. இந்த ரெண்டு பேர கையில் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் எதிரிகள் இல்லை என்பதால் கொள்கை அளவில் வேறுபாடு இருக்கிற துருக்கி சன்னி பிரிவை சார்ந்து நிற்கிறார்கள், ஈரான் ஷியா பிரிவை சார்ந்து நிற்கிறார்கள். கொள்கை அளவில் மாறுபாடுகள் இருந்தாலும் அரசியல் அளவில் துருக்கியும் ஈரானும் ஒருங்கிணைந்து பயணிக்கக்கூடிய நாடுகளாக இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக இதிலே துருக்கிக்கு எதிராக ஈரான் போகாது. துருக்கி இஸ்ரேலுக்கு எதிராக ஆயுத ரீதியிலான முனைப்புகளை எடுத்தால் அமெரிக்காவுக்கே ஒரு பெரிய தர்ம சங்கடம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா துருக்கி களத்துக்கு வந்து துருக்கியோடு நேரடி வாரண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா நேட்டோ எங்கு நிற்கும், எங்கு நிற்க வேண்டும் என்கிற கேள்வி இருக்கிறது. நேட்டோவை பொறுத்தவரையில் அவர்கள் நிற்க வேண்டிய இடம் துருக்கியோடு தான், மாறி இஸ்ரேலோடு நிற்க முடியாது. ஏன் நிற்க முடியாதுன்னு கேட்டால், நேட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டோட யாராவது சண்டைக்கு வந்தாங்கன்னா நேட்டோவில் இருக்கிற அத்தனை உறுப்பு நாடுகளும் அந்த நாட்டுக்கு ஆதரவாக வந்து நிற்கணும் என்பது நேட்டோவினுடைய விதி. அந்த விதி அடிப்படையில் நேட்டோ நாடுகள் துருக்கியோடு நிற்க வேண்டி வரும். இஸ்ரேல் நேட்டோவை சேர்ந்த நாடு இல்லை என்பதால் இஸ்ரேலுக்கு மிகப்பெரியதொரு பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதானால் இந்த மாதிரியான ஒரு வேலை ஒன்று நடக்குமாக இருந்தால் கண்டிப்பாக பாலஸ்தீனம் ஈஸியாக வெற்றி பெறும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். அர்துகானுடைய வயசும் கூடிக்கிட்டே போகுது. அர்துகானுடைய ஆட்சி காலம் முடிவடைவதற்கான அடுத்த தேர்தலுக்கான நாட்களும் நெருங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில்
அர்துகான் மீண்டும் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால், அவருடைய கட்சி மீண்டும் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால், அதே போன்று ஈரான் மீண்டும் தங்களுடைய மதிப்பும் மரியாதையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால், இந்த நேரத்தில் பாலஸ்தீனத்திற்கான விடிவை பெற்றுக்கொள்வதுதான் அவர்களுக்கு மிக முக்கியமான அரசியலாக மாறும். அந்த அரசியலை அவர்கள் பயன்படுத்தியாவது பாலஸ்தீனத்திற்கு விடிவு கிடைத்தால் அது மிக்க மகிழ்ச்சியாக அமையும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. துருக்கியினுடைய வியூகம் இந்த இடத்தில் வென்றிருக்கிறது என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதனுடைய அடுத்த கட்டமாக ரஷ்யாவினுடைய இராணுவம் சிரியாவிலிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறது என்பது மேலதிகமான ஒரு முக்கியமான செய்தியாக இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது. இன்றைக்கு மெக்சார் வெளியிட்டிருக்கக்கூடிய சேட்டலைட் புகைப்படத்தை தான் நீங்க பார்க்குறீங்க. ரஷ்யாவினுடைய இராணுவ கப்பல்கள் சிரியாவை விட்டு வெளியேறுகிற காட்சிகள் பதிவாகி இருக்கிறது. ரஷ்யாவினுடைய இராணுவ பேஸில் உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான விமானங்கள்ல ஒரு விமானமாக இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய விமானம் ஏர்பேஸுக்கு வந்திருக்கிறது. வந்து அங்கே இருக்கக்கூடிய மற்ற பொருட்களை ஏற்றிக்கொண்டு பயணிக்கிற காட்சிகள் பதிவாகி இருக்கிறத இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படங்கள்ல அல் ஜசீராவும் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே துருக்கியோடு ஒண்டிக்கொண்டு நிற்காமல், துருக்கியோடு வம்பை இழுத்து கொள்ளாமல் தற்போதைக்கு வெளியாகி விடுவோம் என்கிற முடிவில் ரஷ்யாவினுடைய இராணுவம் முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது. ரஷ்யா இங்க இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் கட்டி எடுத்துக்கிட்டு லிபியாவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பேஸில் கொண்டு போய் இறக்கிக்கிட்டு இருக்கிறாங்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த இடத்துல ராஜ்ய ரீதியாக ஒன்றை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அமெரிக்காவோ இஸ்ரேலோ இங்கு ஜெயித்ததாக முடிவெடுக்க முடியாது. காரணம் என்னன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் உள்ள நுழைகிறதுக்கு முன்பதாகவே துருக்கி ப்ரீ பிளான் பண்ணி இந்த வேலைகளை செஞ்சிருக்கிறாங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. துருக்கி உள்ள வந்ததுனால தான் இதுவரைக்கும் குர்துகள் கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கிறாங்க. அமெரிக்கா சொன்னால் அவங்க கண்ட்ரோல் ஆகுவாங்கிறதும் தெரிகிறது. எது எப்படி போனாலும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இது அமைந்தால் அதுவே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த நாளாந்த அரசியலை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளும் அரசியல் கள நிலவரங்கள் மாறிக்கொண்டே இருப்பதையும் நாம் அவதானிக்க முடியும். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் நடைபெறக்கூடிய செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்காக மறவாமல் RasmeenMSc டாக்ஸ் என்கிற நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற அதே நேரம் மற்றவர்களுக்கும் இதை பகிருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்முடைய டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலில் இணையாதவங்க அதில் இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா உடனுக்குடன் இந்த செய்திகள் உங்களை வந்து அடைந்து கொள்ளும். தொடர்ந்தும் உண்மை செய்திகளோடு இணைந்திருங்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நிம்மதியானவர்களாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.